ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளம்ல ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மேல 2 ஃபோர்ஸ் இருக்கு. சரியா? அப்வோர்டா ஒரு ஃபோர்ஸ் 16 நியூட்டன், டவுன்வோர்டா ஒரு ஃபோர்ஸ் 18 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. பொதுவா இன்க்ளைன்டு பிளேன் மேல நீங்க ஒரு ஆப்ஜெக்டை வச்சீங்க அப்படின்னா அது ஃப்ரிக்ஷனா இல்லாம இருக்கணும். ஃப்ரிக்ஷனா இல்லைன்னா அதோட டவுன்வோர்டு வந்துட்டு mg sin தீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை காமன் மாஸாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இது எல்லாமே கான்டாக்டில் தானே இருக்குது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கான்டாக்ட் ஃபோர்ஸ் மெத்தடில் ஹரிசாண்டலாகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ முதல்ல நெட் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடும். டவுன்வோர்டில் 18, அப்வோர்டில் 16. அப்போ ரிசல்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா F1 minus F2 is equal to 16 minus 80, சாரி 180 போட்டேன். 60 minus 80 is equal to 42 நியூட்டன். கிளியரா? ஸோ இப்போ மேலே போகிறது 40 நியூட்டன் இந்த இன்க்ளைனில் எடுத்துக்குவோம். டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். 1 + 2 + 3 6, 3 ஆப்ஜெக்ட் இருக்காங்க. 6 மாஸ்ன்னு எடுத்துக்கிறேன், 6 kg எடுத்துக்கிறேன். ஸோ டவுன்வோர்டில் ஆக்ட் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 6g sin 30. ஓகேவா? அப்வோர்டில் ஆக்ட் ஆகிறது 42 நியூட்டன். இது இப்போ சரிஞ்சு வருமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். நமக்கு அவுட்புட் இருக்கா என்னன்னு பார்த்துருவோம். 66 into, that is 6 into g, நான் இப்போ 6g வின் பண்ணுறதா எடுத்துக்கிறேன். இந்த 42 வந்துட்டு லூசிங் ஃபோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன், which is equal to 6a தான் போடணும். 6ங்கிறது மாஸ். This is force 1 and force 2, that is downward force minus upward force is equal to 6a எடுத்துருக்கேன். 6 into g 60, that is 6 into 10 60, sin 30 வந்துட்டு 1/2 minus 42 is equal to 6a. ஓகேவா? எஸ். இப்போ உங்களுக்கு தெரிய வருது இது 30 தான் இருக்கு. இப்போ மேலே போகிற ஃபோர்ஸ் 30, கீழே வர ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, கீழே வர ஃபோர்ஸ் வந்துட்டு 30, மேலே போகிற ஃபோர்ஸ் வந்துட்டு -42 6 into a. அப்போ நான் அசியூம் பண்ணது தப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தட் இஸ் 6g sin 30 வின் பண்ணல, ஆப்ஜெக்ட் கீழே வரலை, மேலே தான் போகிறாங்க. ஏன்னா எனக்கு ஆன்சர் மைனஸில் கிடச்சிருச்சு. 40 minus 30 minus 42 minus 12 is equal to 6a. ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -2 m/s². ஸோ இந்த மைனஸ் எதை மீன் பண்ணுதுன்னா நான் அசியூம் பண்ணது தப்பு. நான் என்ன அசியூம் பண்ணேன், ஆப்ஜெக்ட் கீழே வராங்கன்னு அசியூம் பண்ணேன். ஆனால் உண்மையிலுமே இப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆகிட்டு இருக்கு, மேலே போயிட்டு இருக்கு. சொல்ல போனால் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் 2g தான். ஆனால் 3gயும் 2 m/s² தான், 2gயும் 2 m/s² தான், 1gயும் 2 m/s. எல்லாம் சேர்ந்து மேலே 2 மீட்டர் மேலே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், 2 m/s² ஆக்சலரேஷன்ல மேலே போயிட்டு இருக்காங்க. தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.